இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் பார்த்தீங்கன்னா ரூ. 330 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு மை எல்பிஜி.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மை எல்பிஜி.in ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதிலே வந்து பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரத் கேஸ்க்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாரத் கேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு டாப்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா உஜ்வாலா பெனிஃபிஷரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழில் தான் இருப்பீங்க. தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா கோடு பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா பெனிஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டோட நேம், ஸ்டேட் நேம் இருக்கும். அது கீழே ப்ராசஸிங் சொல்லி வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பெனிஃபிஷியரோட நேம், அவங்களோட லொக்கேஷன் நேம் எல்லாமே இருக்கும். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் வந்து நேம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி பெனிஃபிஷ் நேம், லொக்கேஷன் நேம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. இதில் உங்களோட நேம் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு சிலிண்டர் மானியம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இகேஒய்சியும் அப்டேட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வந்து ஹெச்பி கேஸுக்கு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மை எல்பிஜி வெப்சைட்டில் வந்து ஹெச்பி கேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மை ஹெச்பி கேஸ்.in சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உஜ்வாலா பெனிஃபிஷியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா கோடு டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டோட்டல் நம்பர் ஆஃப் உஜ்வாலா பெனிஃபிஷியர்ஸ் சொல்லிவிட்டு உஜ்வாலா பெனிஃபிஷியர்ஸ் எவ்வளோ பேர்னு சொல்லிவிட்டு அதோடைய கவுண்ட் ஷோ ஆகும். அது கீழே வந்து செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கன்சியூமரோட நேம், அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், அவங்களோட ஸ்டேட் நேம் எல்லாமே ஷோ ஆகும். இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான மானியம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்துடும். இதற்கும் நீங்கள் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான மானியம் கிடைக்கும். இதுதான் வந்து பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ்க்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் செக் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்தியன் கேஸில் பொறுத்தளவுக்கு இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் நீங்கள் செக் பண்ண முடியாது. உங்களோட கன்சியூமர் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கு சிலிண்டர் மானியம் வருதுன்னு சொல்லி டேரெக்டாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மை எல்பிஜி.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து மை எல்பிஜி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு இருக்கும். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும். நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியன் கேஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணோம். சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆதார் லிங்கிங் இஷ்யூ ஆதார் ரிலேட்டட்னு இருக்கும். நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் என்னன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2023. குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10வது மாதமும் 11வது மாதமும் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் தான் வந்து மானியமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது மாதம்லாம் வந்து 230 ரூபாய் வந்தது. 10வது மாதத்துலேருந்து வந்து 330 ரூபாய் வந்து மானியமாக வருது. இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து இந்தியன் கேஸ்க்கான மெத்தட். இதுவே நீங்கள் ஹெச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாரியே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு மானியம் வந்திருக்கானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.